ஆசீர்வதிக்கிறவர். உனக்கு எனக்கு நான் எருசலேமின் வாழ்வு கட்டளிடும்படி அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏமன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார், நிச்சயம் நம்மை உயர்த்தி வைப்பார், நிச்சயம் நம்மை மேலான நிலைக்கு அழைத்து கொண்டு வருவார். ஏமன். கர்த்தர் ஏமன் நல்ல ஒரு ஏமன் மகிமையான நாட்களை, நம்முடைய நாட்களை ஆண்டவர் மாற்றி தரப்போகிறார். சொர்ந்து போகாதே என்று கர்த்தர் ஊசவி கேட்க பேசுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா? உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளை குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்து வருகிற வேலையை ஆசீர்வதிப்பார். உன் தொழில், உன் வியாபாரம் எல்லாமே அவரால் ஆசீர்வாதமாய் மாறும். நீ சோர்ந்து போகாதே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாரா? யாரை ஆசீர்வதிப்பாரா? அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாரா? ஏன் கர்த்தர் ஆரோன் குடும்பத்தாரை இப்படி முக்கியத்துவத்தை ஏன் ஆரோன் குடும்பத்தாருக்கு அவர் கொடுக்க வேண்டும்? பிரியமானவர்களே, ஏன் ஆரோன் குடும்பத்தாரை ஆண்டவர் முதன்மைப்படுத்த வேண்டும்? பிரியமானவர்களே, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்றால் அதுல லேவி கோத்திரமும் உள்ளடங்கினது தானே. ஆனாலும் விசேஷத்த கிருபை ஏன் ஆரோன் குடும்பத்தாருக்கு உண்டானது? பிரியமானவர்களே, ஏமன் அதை தான் இன்றைய நாளில் நாம் தியானம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதனுடைய ரூட்டை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதனுடைய அடிவேரை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏமன் இன் டெப்த்ல ஆவியானவர் இந்த நாளில் நம்மை வசனத்தின் முகாந்தரமாய் நம்மை நடத்த போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. யார் இந்த ஆரோன்? ஏன் அவனுடைய குடும்பத்தார் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும்? ஏன் ஏமன் எத்தகைய தகுதி அவனுக்குள் இருந்தது? எத்தகைய தகுதி அவனுக்குள் இருந்ததினால ஏமன் அவனை விட்டு நீங்காத இந்த ஆசீர்வாதத்திற்கு அவன் பெயர் பெற்றவனாய் அவன் மாறி இருக்கிறான் என்று சொல்லுகிற அநேக கேள்விகள் உனக்கு எழும்பலாம், எனக்கும் எழும்புகிறது. பிரியமானவர்களே, அதனுடைய முழு விவரமும் அதனுடைய முழு விடையும் ஏமன் இதுல உள்ளடங்கி இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏமன் யார் இந்த ஆரோன்? ஏமன் இவன் எந்த கோத்திரத்தான்? பிரியமானவர்களே, ஏன் இவனை கர்த்தர் இவனையும் இவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற கேள்விகள் நமக்கு எழும்புகிறது. ஏமன் பிரியமானவர்களே இயல்புதான், ஆனால் அதனுடைய மகத்துவத்தை ஏமன் தொடர்ந்து தியானிக்க ஆவியான நமக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஏமன் வேதம் சொல்லுகிறது, ஏமன் நம்முடைய முப்பிதாக்களில் ஒருவராக இருக்கிற யாக்கோபு. ஏமன் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் உண்டு. அவர் ஏமன் கோத்திரங்களின் தலைவன் என்று சொல்லி. ஏன் அவருக்கு இந்த பெயர் வந்தது? காரணம் 12 கோத்திரம் அவனால உண்டானது என்று சொல்லி. இந்த 12 கோத்திரம் பிரியமானவர்களே, சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு அவனுடைய குமாரனா இருக்கிற ரெகெமியாவுடைய நாட்கள்ல இஸ்ரவேல் கோத்திரம் ஏமன் கர்த்தருடைய ஜனமே வேறாகவும் ஏமன் யூதா கோத்திரம் வேறாகவும் பிரிந்தது. 10 கோத்திரங்கள் சேர்ந்ததுதான் இஸ்ரவேல் கோத்திரங்கள். பிரியமானவர்களே, யூதா கோத்திரம் தனித்து கர்த்தருக்காக ஏமன் நின்ற ஒரு கோத்திரம் இந்த யூதா கோத்திரம். இந்த யூதா கோத்திரத்துல தான் ஏமன் யூத ராஜ சிங்கமா இருக்கிற ஏமன் மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏமன் இரட்சகராய் அவர் அவதரித்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஏமன் அப்படினால் லேவி கோத்திரம் என்னானது? ஏமன் இதிலிருந்து இன்றைய நாள் நாம் தேவனுடைய செய்தியை நாம் தியானம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இதை நான் உங்களுக்கு ஏமன் எப்படி ஏமன் விளக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உன்னதமான பலத்தையும் அந்த தெய்வீக வெளிப்பாடையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு நல்கக்கூடியவராய் அவர் வெளிப்பட்டு இருக்கிறார்.
வைப்பார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பாரா? Amen. The Lord will bless the house of Aaron. Amen. கர்த்தர் ஆரோனுடைய குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிக்கிறாரா? Amen. எப்படி Amen அதனுடைய Amen மறைவு எப்படி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாம் சற்று விரிவாய் நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது Amen அழைக்கப்பட்டவன் Amen ஆபிரகாம், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த ஆபிரகாம், வாக்குத்தத்தம் Amen பண்ணப்பட்டவன் இந்த ஆபிரகாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய அழைப்பிற்கு தன்னை முழுதுமாய் அர்ப்பணித்து எல்லாவற்றையும் விற்று Amen தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் Amen கர்த்தரோடு கூட நடந்தவன் தான் இந்த ஆபிரகாம். வேதம் சொல்லுகிறது இந்த ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரன் லோத். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது இதோ அவன் ஆபிரகாமை விட்டு அவன் பிரிந்தான், சோதமுக்கு நேராய் அவன் சென்றான். சோதமில் அவனும் அவனுடைய ஜனங்களும் அவனுடைய மனைவி பிள்ளைகளும் அவனுடைய மிருக ஜீவன்களும் ஏமன் வாசம் பண்ணுகிற பொழுது ஏமன் அவர்களுக்கு மேல் ராஜா விழுந்து அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போனான். இதனுடைய செய்தி ஏமன் இதோ லோத்தினுடைய குடும்பத்தில் ஒருவன் வந்து ஆபிரகாமுக்கு அறிவிக்கக்கூடியவனா இருக்கிறான். ஏமன் தன்னுடைய வீட்டில் பிறந்த ஏமன் பிரியமானவர்களை 118 பேரை இவன் தெரிந்து கொண்டு அவர்களுடைய கரத்தில் தடி கொடுத்து ஏமன் அவன் சென்று ஏமன் பிரியமானவர்களை அவர்களை மீட்டு கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் ஏமன் 14ஆம் அதிகாரம் வசனம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். ஏமன் அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தான். யாருக்கு கொண்டு வருகிறார்? வேதம் சொல்லுகிறது அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் ஏமன் பிரியமானவர்கள் அவர்களோடு கூட விழுந்து அவர்கள் மேல் யுத்தம் பண்ணி ஏமன் அவனுடைய ஏமன் சகோதரனுடைய ஏமன் குமாரனை விடுவித்து கொண்டு வருகிற பொழுது அவனுக்கு ஏமன் அவர்களுக்கு இவன் வெளிப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எதை கொண்டு வருகிறான்? அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து வசனம் எப்படி சொல்லுகிறது? ஏமன் வேதம் சொல்லுகிறது ஏமன் தேவனுடைய ஆசீர்வாதம், அதாவது அவனை ஆசீர்வதித்து அப்பத்தோடு கூட வருகிறார், திராட்சை ரசத்தோடு கூட வருகிறார். இந்த அப்பம் எதை வெளிப்படுத்துகிறது? வேதம் சொல்லுகிறது நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது இவர்தான் வார்த்தையானவர், இவர்தான் கர்த்தருடைய ஜனமே, வம்ச வரலாறே இல்லாத ஆசாரியன், நித்திய பிரதான ஆசாரியன். யாரை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே தான் பிரியமானவர்களை யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறது ஏமன் நானே ஜீவப்பம். ஏமன் இந்த ஜீவப்பம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களை 52 வாசிக்கிற பொழுது ஏமன் திராட்சை ரசத்தை அவன் கொண்டு வரக்கூடியவனா இருக்கிறான். ஏமன் அவர் சொல்றாரு இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனை ஏமன் கடைசி நாள்ல நான் எழுப்புவேன், அவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். இந்த ரத்தம் இந்த ரசம் ஏமன் அவருடைய சிலுவைக்கும் அவருடைய மரணத்திற்கும் கர்த்தருடைய ஜனங்களுடைய ஏமன் மரண பாடுகளுக்கு இது அடையாளமா இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு அடையாளமா இருக்கிறது. ஏமன் பிரியமானவர்களே அவருடைய ரத்தம் சிந்துகிறாரே ஏமன் அவர் ரத்த சிந்துதலுக்கு அடையாளமா இருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகாது. கர்த்தர் உன்னையும் என்னையும் ரத்தத்தினாலே
கிரியம் கொடுத்து நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது அவனை ஆசீர்வதித்தார். எப்படி எதிர்கொண்டு வருகிறார்? எப்படி எதிர்கொண்டு வருகிறார்? அப்பத்தோடு கூட வருகிறார், திராட்சை ரசத்தோடு கூட வருகிறார். இவரே வழிய வருகிறார். எப்படி வருகிறார்? அவனை தேடி வருகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களை அவர் தேடி வந்திருக்கிறார். உங்களை சந்திக்கும்படி இறங்கி இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி இறங்கி இருக்கிறார். உங்களை திருப்தியாக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள். உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். உங்களை பலப்படுத்தும்படி இறங்கி வந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள். உங்களை மீட்டெடுக்கும்படி அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள். இந்த வார்த்தையினால் உங்களுடைய ஆத்துமாவை திடப்படுத்தும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள். அவர் வந்தவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதித்தார்? அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவர் ஆகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு உண்டு? ஆபிரகாமுக்கு உண்டு. ஏன்? இந்த ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். ஆமீன் சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது இவன் வாக்குத்தத்தங்களின் பிதாவா இவன் அழைக்கப்பட்டவன். ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஆமீன் சொல்லலாமே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல அதற்கு கைமாறாய் ஆபிரகாம் என்ன செய்கிறார் தெரியுமா? அவன் கொள்ளையாடினானே. அவன் யுத்த களத்தில் தன்னுடைய சகோதரனை மீட்கிற பொழுது அந்த 5 ராஜாக்களை துரத்தினானே. அவன் கொள்ளை அடித்துக் கொண்டு பிரியமானவர்கள் வருகிற பொழுது அவன் மெல்கிசேதேக்குக்கு இதோ வம்ச வரலாறு இல்லாத நித்திய ஆசாரியனா இருக்கிறதானே மெல்கிசேதேக்கு அந்த பிரதான ஆசாரியனுக்கு தசம பாகங்களை படைத்தான் என்று 20ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அல்லேலூயா. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொடுத்தான், தசம பாகத்தை செலுத்தினான். அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருடைய ஜனமே, இதோ அற்ப காலம், கர்த்தருடைய ஜனமே பெலத்தின் மிகுதியால் 70 அல்லது 80 வருஷமா இருந்தாலும் அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலம் நிறைந்த வருத்தம் நிறைந்த ஆயுள் குறுகின அந்த மனுஷனுடைய கரத்துல தெய்வம் தசம பாகத்தை வாங்கினது. விசுவாசிக்கிறவங்க கையை கொட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே ஆபிரகாமிடத்தில் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிறவர், மரணத்தை காணாதவர் அவனிடத்தில் தசம பாகத்தை பெற்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஜனமே, மரிக்க போகிற கர்த்தருடைய ஜனமே, உங்களிடத்தில் கர்த்தருடைய ஜனமே, அதாவது நம்ம இடத்துல அவர் தசம பாகங்களை அவர் பெறக்கூடியவராய் அவர் இருக்கிறார். நான் சொல்ற வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. அன்றைக்கு ஆபிரகாம் யாருக்கு தசம பாகத்தை கொடுத்தான்? அழியாமை உள்ளவருக்கு கொடுத்தான், சாவாமையை தரித்து கொண்டு இருக்கிறவருக்கு கொடுத்தான், நித்திய பிரதான ஆசாரியனுக்கு தசம பாகத்தை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். இன்றைக்கு பிரியமானவர்கள் ஆசாரியனுக்கு கொடுக்கிறோம், மரிக்கிற ஆசாரியனுக்கு கொடுக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஜனமே, அக்கிரமத்தை சுமக்கிற ஆசாரியனுக்கு தசம பாகத்தை நாம் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 110ஆம் சங்கீதம் வசனம் 4ஆம் வசனம். வேகமாய் வாசிக்கலாம். The book of Psalm chapter 110 verses 4. நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீ என்றென்றைக்கு ஆசாரியரா இருக்கும்படிக்கு ஆசாரியரா இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமல் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்பொழுது கர்த்தருடைய ஜனமே, ஏன் கர்த்தர் ஆரோனுடைய குடும்பத்தை இவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன் பாஸ்டர் இதெல்லாம் நமக்கு இதை சொல்லி தர வேண்டும் என்று சொல்லுகிற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். இன்னும் நான் அந்த இடத்திற்கு வரல. கர்த்தருடைய ஜனமே, அதனுடைய வேரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அடிவேரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஜனமே, அந்த இன் டெப்த்ல இருக்கிற அந்த ஆழமான அந்த மறைப்பொருள் தான் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வருகிறார். நம்முடைய செவி கேட்க ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். வாசிக்கலாம். என்னோடு கூட the book of Hebrews, எபிரேயரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கடைசி வசனம் 20ஆம் வசனம்.
நமக்கு முன்னோடினவராக இருக்கிற யாரு? இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியே நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளாக அவர் பிரவேசித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே நமக்கு முன்னோடியா இருக்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியே நித்திய பிரதான ஆசாரியராக. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏமன். வேதம் சொல்லுகிறது நமக்காக எதற்குள்ளாக? அந்த திரைச்சீலைக்குள்ளாக அவர் பிரவேசித்தார். ஆமீன் சொல்லுங்களேன். அவர் மறைக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது தேவ ஆலயத்தினுடைய திரைச்சீலை மேலே துவங்கி கீழே மட்டும் இரண்டாக கிழிந்தது. மரித்த அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட எழுந்தார்கள். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏமன். நமக்கு நித்திய பிரதான ஆசாரியர் ஒருவர் உண்டு. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறை ஏமன் தன்னுடைய பாவத்திற்காகவும், ஏமன் இந்த 12 கோத்திரருக்கு பாருங்க, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் அவன் தேவ சமூகத்தில் பலியிடும்படி சொல்லுவான். அவன் ரத்தத்தோடு கூட அவன் சொல்லுவான். எப்படி சொல்லுவான் பிரியமானவர்களே? ஏமன் ஏமன் பலியிடப்பட்டதான இளங்காளையா இருக்கலாம் அல்லது ஆட்டுக்கடவா இருக்கலாம், அதனுடைய ரத்தத்தை அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு போவான். எங்க? கிருபாஸ்தானத்தின் அண்டையில. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் திரைக்குள்ளாய் போனவர். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே, இந்த ஊழியத்துக்கு 33 வருடம் இந்த ஊழியத்தில் முதல் முறையாய் ஏமன் இந்த வார்த்தையை இன்றைக்கு தான் ஏமன் நான் பேசும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பிரசங்கத்தை நான் பண்ணிட்டேன். ஏமன் முதல் முறை இந்த பிரசங்கத்தை பண்ணுகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? திருப்பிக் கொள்ளலாம். 7ஆம் அதிகாரம் முதல் ஏமன் 1 - 11 வரைக்கும் நாம் இது நல்ல இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது இந்த மெல்கிசேதேக்கு எருசலேமின் ராஜாவும், இந்த மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனமாக இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு சென்றார். எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார். வானத்திற்கு ஏமன் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் அல்ல, ஏமன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்று முன்பதாக எதிர்கொண்டு போய் ஆசீர்வதித்தவர் தான் ஏமன் இந்த பிரதான ஆசாரியர், இந்த நித்திய பிரதான ஆசாரியர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டவர். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமும் என்னுடைய நாளை காண்பதற்கு அவன் ஆவலாயிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து திரும்பின ஆபிரகாமுக்கு இவர்தான் எதிர்கொண்டு சென்றவர். ஏமன் எதிர்கொண்டு சென்றதும் அல்லாமல் ஏமன் மனதார மனமுகந்து அவனை ஆசீர்வதித்தவரும் இவர்தான். எப்படி ஏமன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இதோ உன் தகப்பனையும் உன் இனத்தையும் உன் தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு வா, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தவர் அவர்தான். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னவர் அவர்தான். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் அவர்தான். உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அவர்தான். பிரியமானவர்களே, உனக்குள்ளும் ஏமன் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னவர் அவர்தான். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொன்னவனும் அவர்தான். ஆமீன் சொல்லுங்களேன். இதோ உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் என்று சொன்னவர் அவர். வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொன்னவர் அவர். கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொன்னவர் அவர். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த ஆசீர்வாதத்திற்குரியவர் தான் இந்த ஆபிரகாம். ஆமீன் சொல்லுங்கள். அடுத்து 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இவனுக்கு அதாவது இவருக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன கொடுத்தாரா? தசம பாகம் கொடுத்தார்.
இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு என்ன பொருளாம், என்ன அர்த்தமாம்? நீதியின் ராஜா என்று சொல்லி அர்த்தமாம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். the king of righteous, நீதியின் ராஜா என்று சொல்லி அர்த்தமாம். ஆமீன் சொல்லுங்களேன். நீதியின் ராஜாவே எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த நீதியின் ராஜாவுக்கு அவன் ஏமன் பெற்ற எல்லா நன்மையிலிருந்து ஏமன் மன உகந்து தசம பாகத்தை அவன் படைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவரால் தான் வாழ்க்கைக்கு சமாதானம், அவரால் தான் வாழ்க்கைக்கு சமாதானம், அவரால் தான் வாழ்க்கைக்கு சமாதானம். அவர் சமாதானக்காரனர். உன் வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது அமளிகள் இருக்காது, கொந்தளிப்புகள் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது. ஏமன் மகனே, மன வேதனைகள் இருக்காது, தடுமாற்றங்கள் இருக்காது. கர்த்தர் மனதை தெளிவாக்குகிறவர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சமாதானத்தின் ராஜா என்று சொல்லி பொருள். ஆமென். இந்த சமாதானத்தின் ராஜா, இந்த நீதியின் ராஜாவுக்கும் வாழ்க்கையில இடம் கொடு. ஏமன் நீங்க சிதறண்டு போக மாட்டீங்க, சிதைக்கப்பட மாட்டீங்க. ஏமன் வாழ்நாளெல்லாம் நீங்க நகைப்போடு இருப்பீங்க, சமாதானத்தோடு கூட இருப்பீங்க. இந்த நீதியின் ராஜா வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது ஏமன் அவர் நீதி செய்வார். தீமைக்கு அவர் எதிர்த்து நிற்பார். தீமையிலிருந்து உங்களை தப்புவிப்பார். தீங்கு வராதபடிக்கு உன்னையும் உன் சந்ததியும் உன்னையும் வம்சத்தையும் உன்னையும் பிள்ளைகள் கர்த்தர் கண்ணின் கண்மணியை போல பாதுகாப்பார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சமாதானத்தின் ராஜா. ஆமென் சொல்லுங்களேன். அவர் நீதி செய்வார். சொல்லுங்க. உனக்குள்ள இருக்கிற எந்த அநீதி, அக்கிரமம், எந்த பாவ செயலா இருந்தாலும் சரி, இன்றைக்கு விட்டு விலகு என்று கர்த்தர் சொல்றாரு. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேஷத்தை ஒதுக்கிட்டு நீ இன்றைக்கு குணப்பட்டனக்கா, இன்றைக்கு சீர்பட்டனக்கா, வாழ்க்கையை கர்த்தர் எதிர்காலத்தை ஆசீர்வாதமா மாற்றுவாரு. இல்ல நீதியின் ராஜா உனக்கு எதிராய் வெளிப்படுவாரே. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். செங்கோல் அவருடைய கரத்தில் இருக்கு. நியாய தீர்ப்பு வழங்குகிற அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நீதியும் செய்வார், சமாதானத்தையும் அருளுவார், கண்ணீருக்கு நீங்கள் ஆக்குவார். சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்க? சில நேரத்தில் நமக்கு புரியாது, சில நேரத்தில் நம்மால ஏமன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சில நேரத்தில் ரொம்பவே ஏமன் பாதிக்கப்பட்டு இருப்போம், ரொம்ப குழப்பமா இருப்போம். பிரியமானவர்களே, நீ எதை குறிச்சும் கவலைப்படாத. ஏமன் கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்க தெளிவா இருந்து காரியத்தை நடப்பீங்க. ஏமன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லா நாளும் உண்டா இருக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். தப்புவதற்கு என்ன வழி என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்தில் அதான் அவருக்கு நீதியின் ராஜா. ஏமன் மெல்கிசேதேக் என்றால் நீதியின் ராஜா. கர்த்தருடைய சனமே, வேதம் சொல்லுகிறது என்றும் ஏமன் சமாதான பிரபு என்றும் அவருக்கு அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. சாலேம் என்பதற்கு சமாதானத்தின் ராஜா. இந்த சாலோம், இந்த சமாதானத்தை கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு தரப்போகிறார். அவருடைய பெயர் யெகோவா ஷாலோம் என்று வேதம் சொல்லுகிறது. மனோவா ஏமன் அவருக்கு அந்த இடத்துல ஒரு பலி செலுத்தி ஏமன் அவன் சமைத்து கொண்டு வந்ததை செலுத்துகிற பொழுது உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்கிறான். அது அதிசயம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் வாழ்க்கையில் நீ அதிசயங்களை காண்ப. திருப்பிக்கொள்ள அதே அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு வரலாம். இவர் எப்படிப்பட்டவரா? இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறே இல்லாதவர். யாரு? இந்த சாலோமின் ராஜா என்று சொல்லி அழைக்கப்படுகிற மெல்கிசேதேக்கு. இந்த மெல்கிசேதேக்கு யாரு அடையாளமா இருக்கிற? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடையாளமா இருக்கிறார். ஆமென். இவருக்கு ஏமன் தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, இவருக்கு வம்ச வரலாறும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இவனுடைய நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவராயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
இவர்தான் என்றென்றைக்கும் நித்திய காலமா இருக்கிற நித்திய ஆசாரியர், நித்திய பிரதான ஆசாரியர். ஆமென். இப்ப சொல்லுங்க, நித்திய பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. சொல்லுங்க, நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு நித்திய பிரதான ஆசாரியர் எனக்கு உண்டு என்று சொல்லுங்க. எனக்காய் பரிந்து பேசுகிற amen, I have a great advocate, amen, he will, amen, hallelujah, amen, intercesses, amen, behalf of me, amen, அவர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? அவர் எனக்காக அவர் பரிந்து பேசுகிறவர் யாரு? இந்த ஆசாரியர். ஆமீன் சொல்லுங்கள. இஸ் a great advocate for us. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறதான தேவன் அவர். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்க? ஏமன் அடுத்து வசனம் 4ஆம் வசனம். ஏமன் இவன் எவ்வளவு பாருங்க, இவன் எவ்வளவு பெரியவரா இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்கள. அவர் பெரியவர். சொல்லுங்க, அவர் பெரியவர். சொல்லுங்க பார்க்கலாம், 2 கரங்களை எடுத்து. நீர் பெரியவர், அதிசயம் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யார். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. You deserve the glory and the honor. Lord, we lift your hands and worship. We lift your holy name. நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிட்ட பொருட்களில் இவனுக்கு தசம பாகத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்கள். இவர் தசம பாகத்தை சும்மா கொடுக்கல, ஏமன் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை நீ அவருக்கு கொடுக்கிறாய். ஆமென். நம்ம அவரிடத்தில் வாங்கி நாம் அவருக்கு கொடுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் வசனம் எப்படி சொல்லுகிறது? the book of ஏமன் பிரியமான Numbers chapter 18 from verses 19 to 26. பிரியமானவர்களே, என்னாகமம் வசனம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 26 முடிய இப்படி இந்த இடத்துல இடம் பெற்றிருக்கு. வாசிக்கலாம். ஏமன் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகள் எல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமார்த்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்நிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் செலுத்தும் மாறாத உடன்படிக்கை என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். யாருக்கு? ஆரோன் குடும்பத்தாருக்கு. யாருக்கு? லேவி கோத்திரத்தில் ஏமன் பிறந்த ஆரோன் குடும்பத்தாருக்கு, அவனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் அவனுடைய குமாரத்திகளுக்கும் ஏமன் நான் கொடுக்கிறேன். ஏமன் யார் கொடுக்கிறது? ஏமன் இஸ்ரவேல் கோத்திரங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் குடும்பங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும் ஒருமடி ஏமன் வருகிற பொழுது கர்த்தருக்கு கொண்டு வருகிற அந்த காணிக்கை எல்லாம் நான் உனக்கு எப்படி தரேன்? தசமபாகமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஊழியக்காரனுக்கு தசமபாகமாய் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க நீங்க? அடுத்து வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் ஆரோனை பார்த்து, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றிய சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவில் உனக்கு பங்கும் வேண்டாம், இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உனக்கு பங்கும் உனக்கு சுதந்திரமா இருக்கிறேன் என்றும், இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பின் கூடாரத்தின் ஏமன் பணிவிடை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக
இஸ்ரவேலருக்குள்ளவைகள் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இஸ்ரவேல் புத்திரர் குற்றம் சுமந்த சாகாதபடி இனி ஆசரிப்பு கூடாரத்தை கிட்டாதிருக்க கடவர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏமன், அது சுமக்க வேண்டிய பொறுப்பு யாருது? வேதம் சொல்லு ஆசாரியனுடையது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்கள், அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். லேவியர் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்திற்கு அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை நகன சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் சுமப்பார்கள் என்றால் என்ன? கர்த்தருக்கும் ஏமன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மத்தியில் அவர் நிற்பார்கள், பரிந்து பேசுவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏமன் அவர்தாமே நம் எல்லோருடைய அக்கிரமத்தை அவர் மேல் சுமத்தினார். பிதாவாகிய தேவன் நம் எல்லோருடைய அக்கிரமத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தினார் என்று ஏசாயா 53 கடைசி வசனம் வேதம் அப்படி சொல்லுகிறது. எல்லோருடைய அக்கிரமத்தை அவர் மேல் சுமத்தினார். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப ஆசாரியன் எப்படிப்பட்டவன்? எல்லா ஜனங்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறவன், எல்லா ஜனங்களுடைய பாவங்களை சுமக்கிறவன், பரிந்து பேசுகிறவன் தான் ஆசாரியன். ஏமன் ஜனங்களுக்காய் முறையிடுகிறவன் தான் ஆசாரியன். ஆமீன் சொல்லுங்கள. உன் பாவம் நிவர்த்தி ஆக்கப்படுது. ஏமன் சாபத்தில் நீ விடுவிக்கப்படுற. பிரியமானவர்களே, நீ ஆசீர்வாதமா மாறுற. நீ ஆண்டவரை தேட மறக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏமன் நீ சாபத்திற்குள் ஆகாதபடிக்கு, நீ பாவத்துல ஏமன் முழுகி போகாதபடிக்கு உன்னை மீட்டெடுத்திருக்கிற உன்னதமான தேவனுக்கு நீ எல்லா நாளும் சாட்சியாய் வாழபடி நீ அழைக்கப்பட்டிருக்கிற. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்கள். ஆசாரியன் என்பவன் குற்றப்படுத்துகிறவன் அல்ல. ஆசாரியன் என்பவன் அநேகருடைய குற்றத்தை சுமக்கிறவன். அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அவருடைய வாயில வஞ்சனை இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். அவர் சொல்றார், என்னில பாவம் உண்டு என்று உங்களில் யாராகிலும் ஒருவர் சொல்ல முடியுமா? அவர் பாவம் அறியாதவர். ஆகவே தான் ஏமன் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாத ஆட்டை போல ஒரு மௌனமாக இருந்தார். அவர் பேசினார், பிதாவே இவர்களை மன்னியும். ஆமீன் சொல்லுங்களேன். நீ என்னென்ன பண்றியோ நீ பண்ணிட்டு இருக்கிற. இங்க நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஆனா நீயே திருந்தாத போற. ஆனா கர்த்தர் சொல்லிட்டே வராரு. நீ கேட்காத பட்சத்துல கர்த்தருடைய பட்டயம் உனக்கு எதிராய் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உன் மேல, உன் குடும்பத்தின் மீது, உன் பிள்ளைகள் மீது, உன் பின்வரும் சந்ததி மேல வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ரொம்ப பயமா இருக்குல்ல? எனக்கும் பயமா இருக்கு சொல்றதுக்கு. ஆனா சொல்லிடுவேன் நான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க நான் அவருடைய சார்பில் நிற்கிறேன். இந்த பக்கம் உங்க சார்பில் நான் அவரிடத்துல பரிந்து பேசுகிறேன் இருக்கிறேன். இந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறத நான் உங்களுக்கு சொல்லணும். அவர் கட்டளையிடுகிறத நான் உங்களுக்கு அறிவிக்கணும். ஆமென். அடுத்த வசனம், இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை இது தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாக இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாரா? லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறாரா? கர்த்தரே கொடுத்திருக்கிறாரா? எடுத்துக்கப்பா என்று சொல்லி ஏமன் அங்க வருகிறதெல்லாம், ஏமன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வருகிறதெல்லாம், பலிபீடத்தினில் வருகிறதெல்லாம் உனக்கு தான் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்திருக்கிறாராம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏமன் வேதம் சொல்லு கொடுத்து ஏமன் என்னது படைக்கிற தசம பாக என்னது? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு எடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார். அடுத்த வசனம், பின்பு கர்த்தர் மோசேயை பார்த்து, நீ லேவியரோடு கூட சொல்ல வேண்டிய சங்கதி என்னவென்றால், சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரருடைய கரத்தில் வாங்கி கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் தசம பாகத்தை நீங்கள் அவர்களுடைய கரத்தில் பெறுகிற பொழுது, வாங்குகிற பொழுது, தசம பாகத்தில் 10ல் 1 பங்கை
ஏமன் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற படைப்பாய் நீங்கள் செலுத்த வேண்டும், இது எங்களுக்கும் உரியது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க நீங்க? அல்லேலூயா. இப்ப அங்க வரலாம். எங்க வரலாம்? 4ஆம் வசனத்துக்கு, எபிரியர் 4ஆம் வசனத்திற்கு வரலாம். அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார் பாருங்கள். ஏமன் கோத்திர தலைவன் ஆகிய ஆபிரகாம் முதலாய் ஏமன் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசம பாகத்தை அருளினான், தசம பாகத்தை வழங்கினான், கொடுத்தான். இப்போ 5ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாம் அண்டர்லைன் பண்ணணும். சரியா? இப்போதான் இதனுடைய டெப்த், இதனுடைய ஆழம், இதனுடைய அடிவேர், ஏமன் ஆணிவேர் இதுல தான் அடங்கி இருக்கு. இந்த வசனத்திலே 11ஆம் வசனம் தான் உள்ள அடங்கி இருக்கு. வாசிக்கலாம். லேவியன் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும், இவர்கள் எங்கிருந்து வந்தவர்களோ? ஆபிரகாமுடைய அறையில வந்தவர்கள். இது எப்பொழுது? ஆபிரகாம் ஏமன் தேவனுடைய, அதாவது மெல்கிசேதேக் பிரதான ஆசாரியனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று தான் கொள்ளையடித்த எல்லாவற்றிலும் தசம பாகத்தை செலுத்தினாரு. பிரியமானவர்களே, நீங்க அதை சற்று உங்களுடைய கண்களுக்கு முன்பதாய் இந்த மீண்டுமாய் உங்களுடைய ஞாபகத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள். ஆனால் இப்பொழுது லேவி எங்க இருக்கிறான்? லேவி எங்க இருக்கிறான்? ஆபிரகாமுடைய அறையில் இருக்கிறான். ஆபிரகாமுடைய அறையில் இருக்கிறான். இன்னும் லேவி பிறக்கல. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் உலகத்திற்குரிய ஆசாரியன் வெளிப்படல, மாமிசத்திற்குரிய ஆசாரியன் இன்னும் வரல. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்ற சத்தியம் புரியுதா இல்லையா? புரியலனாக்கா கேளுங்க, நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா? அல்லேலூயா சொல்லுங்கள். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாம் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையில நியாய பிரமாணத்தின் படியே தசம பாகம் வாங்குறதற்கு கட்டளையை பெற்றிருக்கிறார்கள். அப்ப தசம பாகத்தை வாங்குகிற கட்டளை பெற்றவர்கள் யார்? ஆபிரகாமுடைய அறையில் இருக்கிற லேவியர்கள். ஆமென் சொல்லுங்களேன். லேவியர்கள் இன்னும் தோன்றல, லேவியர்கள் இன்னும் வெளிப்படல, லேவியர்களுடைய காலம் இன்னும் வரல. அத்தகைய காலத்திற்கு முன்பதாகவே ஆபிரகாம் இந்த பிரமாணத்திற்கு, இந்த கர்த்தருடைய ஜனமே, இந்த கட்டளைக்கு அவன் பாக்கியவானாய் அவன் மாறி இருக்கிறான். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையில, அதாவது இந்த 12 கோத்திரத்தார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில நியாய பிரமாணத்தின்படி, பிரியமானவர்களை, மோசே என்பவன் பிறக்க போகிறான். அந்த மோசேயினுடைய கரத்தில் நான் ஜனங்களுக்கு நியாய விதிகளை, அதாவது நியாய பிரமாணத்தை நான் எழுதி கொடுக்க போகிறேன். நியாய பிரமாணத்தின்படி ஏமன் அவங்க தான் தசம பாகங்களை ஏமன் வாங்குவதற்கு கட்டளை பெற்றவர்கள். ஆசாரியத்துவத்தை ஏமன் கர்த்தருடைய ஜனமே ஆசாரிய ஊழியை செய்வதற்கு கட்டளை பெற்றவர்கள். கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவதற்கு, ஆராதனைகளை செலுத்துவதற்கு அவர்கள் தான் கட்டளை பெற்றவர்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? விசுவாசத்தால் கையை கொட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. புரியுதா நான் சொல்றது? ஏதாகிலும் புரியுதா? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சொன்னார், ஃபர்ஸ்ட் முதல்ல இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியம். ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுல இருந்து கர்த்தர் தனியா பிரிக்கிறார் பாருங்க. ஆமென். இப்போ நமக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறன்னு வச்சுங்களேன், நம்ம பிரிச்சுடுவோம். இவனுக்கு அது, அவளுக்கு அது, இல்லை அவளுக்கு இது, இதுக்கு அது, எல்லாம் டபுளாக தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான். அவனுக்கு ஒரு 50 ரூபானாக்கா இவனுக்கு ஒரு 50 ரூபாய், அவளுக்கு ஒரு 50 ரூபானாக்கா இவளுக்கு ஒரு 50 ரூபாய். கொஞ்சம் சிறுக சிறுக சேர்க்குவாங்க. பிறகு படிப்புக்கு, பிறகு திருமணத்திற்கு, பிறகு எதிர்காலத்துக்கு. அப்படி தானே பண்ணுறீங்க? ஆமாவா இல்லையா? பாஸ்டர், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னே நாங்கள் கெட்டிக்காரர்கள் பாஸ்டர். பிறந்து 1 வருஷம் ஆகிறதுக்கு முன்னே நான் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன் பாஸ்டர் என் பிள்ளைக்கு. இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டேன் பாஸ்டர். நான் இப்பொழுது நான் ஷேர், என் பிள்ளைகள் மேலே நான் ஷேரை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். ஷேர் ஹோல்டராக இருக்கிறேன் பாஸ்டர். என் பிள்ளைங்க வளர்ந்து வருதுக்குள்ள கோடிக்கு என் பிள்ளைங்க அதிபதியாக மாறும் பாஸ்டர். ஞானமுள்ள பெற்றோருக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ லேவி எங்க இருக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். லேவி எங்க இருக்கிறாரு? ஆபிரகாமுடைய அறையில் இருக்கிறாரு. யாருக்கிட்ட? நியாயப்பிரமாணத்தின்படி அவனுடைய சகோதரர்கள் நடுவில் தசம பாகத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரவான்களாய் அவர்கள் மாத்திரமே தான் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் நடுவில் பங்கம் இல்லை, சுதந்திரம் இல்லை. அவர்களுக்கு யார் தான் சுதந்திரம்? கர்த்தர் ஒருவரே தான் சுதந்திரம். லேவியர்கள் மேல கை வச்சா, லேவியர்களுக்கு விரோதமாய் வாயை திறந்தா, ஆசாரியர்களுக்கு விரோதமாய் வாயை திறந்தா, எதிரா எழும்புனா சர்வ நாசம்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, 5 வசனத்துல ரொம்ப அழகா ஆண்டவர் பேசி இருக்கிறார். லேவியன் புத்திர வாஸ்தங்க அது போதும். 6 வசனத்தை வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசம பாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கையை கொட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஆமென். இவர் ஆபிரகாமுடைய சந்ததியில வரல. இவர் ஈசாக்கனுடைய ஏமன் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படல. இது யாக்கோபனுடைய கோத்திரத்திலிருந்து அவதரிக்கல. இவர் யாரு? இவரை குறித்து வேதம் சொல்ல, ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவர் ஆகிய இவர் தான் பிரதான ஆசாரியராக இருக்கிற, ஏமன், நமக்காய் பரிந்து பேசுகிற ஒருவர் உண்டு. ஆமீன் சொல்லுங்களேன். ஏமன் இவன் ஆபிரகாமின் கையில, ஆபிரகாமுடைய கரத்துல தசம பாகத்தை வாங்கி கொண்டு ஏமன் வாக்குத்தத்தம் பெற்றவன். ஆமீன் சொல்லுங்க. நான் ஏற்கனவே துவங்க சொல்லி சொன்னேன். வாக்குத்தத்தம் பெற்றவனை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எபிரியர் 6ஆம் அதிகாரம் 17-18 நினைக்கிறேன். எஸ், அந்தபடியே தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு தமது ஆலோசனையின் மாறாக நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையிலே அதை ஸ்திரப்படுத்தினார். அங்க ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்க வாசிங்க. தமக்கு முன் வைக்கப்பட்ட எஸ், அந்த வசனம் என்ன வசனம்? அது என்ன வசனம்? சாரி, மன்னிக்கணும், நான் 17 சொல்லிட்டேங்க. சரியா? ஆமா, 13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாத படியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன மாதிரி இருக்குல்ல? மிகவும் பெரியவர். அவருக்கு நிகர் யாருமே இல்லை, அவருக்கு சமம் யாருமே இல்லை, அவருக்கு மேல யாருமே இல்லை. அவருடைய பெயரில் ஆணையிட்டாராம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிட்டபடியே தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. அடுத்த வசனம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். விசுவாசிக்கிறவங்க கையை கொட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. அவர் எப்படிப்பட்டவர்? நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பெருக பண்ணுகிறவர். ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் அவன் இவர்கிட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். யார்கிட்ட? வம்ச வரலாறு இல்லாதவனிடத்துல. ஏமன். அதான் அந்த 6ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இந்த சிறியவன் யாரு? ஆபிரகாம். இந்த சிறியவன் பெரியவர் யாரு? ஏமன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏமன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். அதற்கு சந்தேகமே கிடையாது, சந்தேகமே இல்லை. 8ஆம் வசனம், அன்றியும் இங்கே
மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார்கள். அங்கேயோ பிழைத்திருக்கிறவன் என்ற சாட்சி பெற்றவன் வாங்கினான். கரங்களை கொட்டி ஏமன் யார் வாங்கினது? சாலோமின் ராஜா. ஏமன் கர்த்தருடைய ஜனமே, சங்கையின் ராஜா என்று சொல்லி அழைக்கப்படுகிற மெல்கிசேதேக்கு வம்ச வரலாறு இல்லாதவர், தாயும் தகப்பனும் இல்லாதவர், கர்த்தருடைய ஜனமே, எப்பொழுதும் நித்திய ஆசாரியராக இருக்கிறவர். ஏமன் யாரிடத்துல வாங்கினார்? ஆபிரகாமினிடத்துல வாங்கினார். யார்? ஜீவிக்கிறவர், ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர். ஆமீன் சொல்லுங்களேன். இங்கே மரிக்கிறவர்கள் ஏமன் கர்த்தருடைய ஜனமே. எப்படியா? ஏமன் அன்றியும் இங்கே மரிக்கிற மனிதர்கள் தசம பாகத்தை வாங்குகிறார்கள். அங்கே ஆபிரகாமுடைய நாளில் பிழைத்திருக்கிறவன் என்று சாட்சி பெற்றவன் ஏமன் வாங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 9, 10, 11 வேகமா வாசிக்கலாம். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவி ஆனவன் தன் தகப்பனுடைய அறையில இருந்தபடியால், யாரு? மீண்டும் ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த 9ஆம் வசனத்துல, அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவி ஆனவன் தன் தகப்பனுடைய அறையில இருந்தபடியினால, எங்க இருக்கிறார் லேவியர்? தகப்பனுடைய அறையில் இருந்தபடியினால தசம பாகம் வாங்குகிறதற்கு அவனுக்கும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லும். சொல்லலாம், சொல்லலாம், அல்லாமலும். ஏமன், ஏமன் அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முற்படுத்தப்பட்டவர்களாகவே நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினால பூரணப்படுதல் உண்டாயிருக்குமே. ஆனால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்குடைய முறையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியதென்ன? ஆமென். அப்படின்னாக்கா நமக்கு ஒரு கேள்வி எழுது. அப்போ நித்திய பிரதான ஆசாரியர் எதிலிருந்து வரணும்? லேவி கோத்திரத்திலிருந்து வரணும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்திலிருந்து வந்தாரு? கேள்வி எழும்புதுல. இடைப்பட்ட நாட்களை நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கையை கொட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. எல்லாம் அங்கங்க ஒரு புதிர் இருக்குல்ல, பைபிள் படிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த வேதத்தில் ரகசியம் காணும்படிக்கு என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க. இந்த வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷிய ஜீவ வழி. இந்த நாள்ல நீ கேட்டேனாக்க, ஐயோ என் போதகருடைய சொல்லை நான் கேளாமல் போனேனே, அவருடைய கோபம் வெளிப்படும்போது வயிற்றுல வாயில மார்பிள் அடிச்சுக்கிற நாள் உனக்கு வராது என்று கர்த்தர் சொல்றாரு. ஆமென். ஆகவே தான் அவருடைய வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கு. ஆகவே இந்த வேதம் குறைவற்றதும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. என்ன பண்ணுதா? பேதையை கூட ஞானியாய் மாற்றுகிறது. ஆமென். இது என்ன பண்ணுது? நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறதுமா இருக்கிறது. ஆமென். இது எப்படிப்பட்டது? தேனிலும் தேனிலும் மதுரமானது. ஆகவே தான் வசனம் இப்படி சொல்லுது, ருசித்து பார் அவன் நல்லவன், இயேசு தேனிலும் மதுரமாமே. சொல்லுங்க, தேனிலும் மதுரமாம், தேனிலும் மதுரமாம், இயேசு தேனிலும் மதுரமாமே. ருசித்து பார் அவன் நல்லவன், இயேசு தேனிலும் மதுரமாமே. ஆகவே தான் சில வருடங்களுக்கு முன்னாய் இப்படி ஒரு பாட கூட கர்த்தர் எழுத ஆண்டவர் கிருபை செய்தார். சபையாராய் ஆராதிப்போம் இயேசுவை, திருசபையோராய் ஆராதிப்போம் இயேசுவை, அவர் நாமம் மேலானதே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, அவர் நாமம்
மேலானதே மேலானதே அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, அவர் வார்த்தை தேனிலும் மதுரமும் தேனிலும் மதுரமும், ருசித்து பாருங்கள் நல்லவர். சபையோரா ஆராதிப்போம் இயேசுவை. ஆமென். அவருடைய வார்த்தை கிடைச்ச உடனே உட்கொள். ஆமீன் சொல்லுங்களேன். இங்க வாங்கி இங்க விட்டுறாத. அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை ஆச்சரியமானவர், செயல்ல வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர் தாமே உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிக்கிறார். உன் மேல அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ரொம்ப கவனமாய் நீ நடக்க வேண்டிய ஒரு நேரத்தில் வந்திருக்கிற. ஆமென். கரணம் தப்புச்சனா மரணம் தான். சரியா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தேக்கா எல்லாத்திலையும் எல்லாமே தக்க வச்சு கொள்ளலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆமீன் சொல்லுங்களேன். மதி இழந்து போனோம், மகிமையை இழந்து போயிடுவோம். அழுகையும் கண்ணீரும் காலமெல்லாம் தொடரும். மதியினா இருக்காது, மதியினமளவில் இருக்காத. கொஞ்சம் தெளிவாரு. தேவன் உங்களோடு கூட தான் பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஏன் பேசுறார், எதுக்கு பேசுறாரு எனக்கும் தெரியாது, ஆனால் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான். ஆமீன் சொல்லுங்க. சரியா? சரி. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். ஈசாக்கு ஏசாவையும் யாக்கோபையும் பெற்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த யாக்கோபு 12 கோத்திரங்களை பெற்றார். திருப்பிக் கொள்ளலாம். வேதம் சொல்லுகிறது லேயாளுக்கு இந்த லேவி 3வது குமாரனாய் அவதரிக்கிறார். ஆதி ஆகமம் 29ஆம் அதிகாரம் வசனம். கர்த்தருடைய சனமே, நான் இன்னைக்கு வந்து ஒரே வசனம் சொல்லலாம், 3 வசனம் சொல்லுவேன் இன்னைக்கு. 33, 34, 35. The book of Genesis chapter 29 verses 33, 34, 35. மீண்டுமாய் அவள் கர்ப்பவதியாகி ஏமன் ஒரு குமாரனை பெற்று அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சிமியோனுக்கு யூதாவின் கோத்திரத்தில் ஆண்டவர் பங்கு கொடுத்தார். யூதாவின் நடுவில் சிமியோனுக்கு பங்கு கொடுத்தார். ஆமென். என்னப்பா இதெல்லாம்? ஆமாங்களா? இதெல்லாம் பைபிளில் இருக்கு. ஆமென். அதான் பைபிளை வந்துட்டு ஜபத்தோடு கூட நிதானமாக படிங்கன்னு நான் சொல்றது. ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஏன் பாஸ்டர் இந்த இடத்துல சிமியோனை இழுக்கிறாரு? காரணம் இருக்கு. அது நாளடைவில் அதனுடைய விளக்கம் நமக்கு தெரிய வரும். ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ 34ஆம் வசனம் சொல்லுது, பின்னும் அவள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். என் கணவர் இப்பொழுதாக என்கிட்ட அன்பா இருப்பார், என்கிட்ட நெருக்கமா இருப்பார், என் கூடவே இருப்பார், எனக்கு உண்மையா இருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று சொல்லி பெயரிட்டாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வசனங்களை ஒவ்வொரு அர்த்தத்தை அந்த இடத்துல நமக்கு காண்பிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப கடைசியா இப்ப யூதா அவன் 4 குமாரர்களை பெற்றார்ல. இப்ப யூதா கடைசியா 35ஆம் வசனம், மீண்டுமாய் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பெறுவது ஸ்டாப் ஆயிடுச்சு, நின்று போனது. யார் இவ? லேயாள், அற்பமா எண்ணப்பட்டவள். இவளுடைய புருஷன் அவளுடைய சகோதரருக்கு ராகேலை நேசிக்கிறான், ராகேலை லவ் பண்றான். ஆனா லேயாலையோ இவ அற்பமா என்றான், அசட்டை பண்றான். ஆனா கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? கர்த்தர் ராகேலுடைய கர்ப்பத்தை அடைச்சார், லேயாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாம் அவர் தான் தீர்மானிக்கிறவர், அவர் தான் பார்க்கிறவர். எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, அப்போ இவ அற்பமா எண்ணப்படுகிறதை ஆண்டவர் கண்டா. எனக்கு அந்த லீயால் கூச பார்வை உள்ளவர் அப்படி இப்படின்னு நினைக்கிறேன். அவள் சரியான பார்வை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா கொஞ்சம் பலவீனம் அவளுக்கு இருக்கணும், கொஞ்சம் வீக்னஸ் அவளுக்கு இருக்கும். நம்மலாம் எப்படி இருப்போம், அழகை பார்ப்போம். அழகை பார்த்து ஏமாந்துடாத. நல்ல மாட்டான் சாட்டமா நல்லா படிச்சிருக்காங்களா, ஏமன் நல்ல வேலை இருக்கா, நல்ல ஆஸ்தி இருக்கா, அந்தஸ்து இருக்கா, தோட்டம் இருக்கா, துறவு இருக்கா, ஏமன் இதை பார்த்துட்டு ஏமன் நீ ஏமாந்து போகாத. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை பார், அவருடைய சமூகத்தில் காத்துரு. உன் பிள்ளைகளுடைய காலங்கள் ஆண்டுடைய கரத்தில் இருக்கு. ஆமென் ஆமீன் சொல்லுங்களேன். மனுஷனுடைய சிந்தை எப்படி தெரியுமா, குரங்கு மாதிரி. அது அப்பப்போ தாவினே இருக்கும், அது மாறினே இருக்கும். சரியா? ஆகவே அதுக்கு கடிவாளம் போட்டு தான் கர்த்தர் உன் செவி கேட்காண்டர் பேசுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க மக்களே. இப்போ லேவி என்ன ஆகுறாரு, பிறக்கிறாரு. யாருடைய கர்ப்பத்தில் பிறக்கிறாரு, லேயாளுடைய கர்ப்பத்தில் பிறக்கிறாரு. ஏமன் பிரியமானவர்களே, இப்போ அது வரைக்கும் எங்க இருந்தாரு, ஆபிரகாமுடைய அறையில் இருந்தாரு. ஆமென். அப்ப ஏன் மற்ற கோத்திரத்தை குறித்து ஆண்டவர் பேசல, ஏன் லேவிய மாத்திரம் ஆபிரகாமுடைய அறையில் இருந்தாரு ஏன் பேசணும்? ஆமென். அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து பிரியாரிட்டி, எந்த அளவுக்கு ஆண்டவர் அவருக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் பாருங்க. எந்த அளவுக்கு ப்ரெஃபரன்ஸ், எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் அவனுக்கு கொடுக்கிறார் பாருங்க. ஆமென். ஆமாவா இல்லையா மக்களே? நாங்கள் சொன்னால் நீங்கள்லாம் எங்கே கேட்பீங்க? எங்கள் சொல்லு கேட்டிங்கனாக்கா நீங்கள் சுபிட்சமாக இருப்பீங்க. அல்லேலூயா. கெட்டு போகிறதுக்கு நாங்கள் எப்பவுமே சொல்ல மாட்டோம். அன்றைக்கு நேரத்தில் இது விடுறா இது விடுறின்னு சொன்னாக்கா நீ கேட்கவே மாட்டேன். நீ விழுந்து எழுந்து படுத்தா உனக்கு அப்போ தான் உனக்கு வருத்தம் தெரியும். சரியா? ஆண்டவர் சொல்கிறாரு விற்றுன்றாரு, விற்று வேண்டான்றாரு, விலகிடு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ரிஸ்க் எடுக்கிறேன், எடுக்காத. ரிஸ்க் எடுத்தேனாக்கா ஓகே. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இப்போ எங்க வந்துட்டோம், இப்போ லேவி கிட்ட வந்துட்டோம். இவ்வளோ நேரம் அவர் எங்க இருந்தாரு, ஆபிரகாமுடைய அறையில் மறைஞ்சிருந்தாரு, ஒளிஞ்சிருந்தாரு, அடங்கியிருந்தாரு. மூன்றாவது பிள்ளையா அவர் அவதரிக்கிறாரு. ஆமென். சரியா? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வாரத்தில் தொடரலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க பைபிளை படிங்க, கொஞ்சம் ஆழமா படிங்க. ஏமன் கொஞ்சம் தேடி படிங்க, தெய்வ சமூகத்தில் காத்திருந்து படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்க காண்பிக்கிறாரு, இங்க காண்பிக்கிறாரு. அல்லேலூயா. இவன் எப்படி வளரான என்பது நமக்கு தெரிய வரும். சரியா? இவன் எப்படி இருந்தா அது ஆண்டவர் காண்பிக்கிறாரு. எப்படி இருந்தவனை கர்த்தர் எப்படி மாத்துறாரு என்பதை நம்ம தியானம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.